வெல்கம் டு இன்சைட் ஆண்டனிங்க. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்ஷன், இஃப் ஃபங்ஷன் சரிங்களா? இது இஃப் ஃபங்ஷன் வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்ஷன் சொல்லலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு அவுட்புட் தரும். இதே அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு அவுட்புட் கிடைக்கும். சரியா? நம்ம இது வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு நான் உங்களுக்கு எப்படி இத யூஸ் பண்ணலாங்கிறத காட்டுறேன். சரிங்களா? இப்ப இந்த டேட்டா செட்ட நீங்க ஒண்ணு நல்லா பாருங்க. ஸ்டூடண்ட் நேம்ஸ் இருக்கு. அவங்களோட ரிகார்டிங் மார்க்ஸ் இருக்கு. சரியா? நான் என்ன பண்றேன், நான் ஒரு டீச்சரா அசைன்மென்ட் என்ன பண்றேன்னா, 80க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்கு எல்லாம் குட் அப்படின்னு ஒரு ரீமார்க் குடுக்கணும். 80க்கு கீழ எடுத்திருக்கவங்களுக்கு எல்லாம் நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு நீட் இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிற ஒரு ரீமார்க் குடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணலாம், இஃப் ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம அத வந்து என்டர் பண்ணிறலாம். இப்ப நீங்க பாருங்க. ஈக்குவல் டூ இஃப் சரியா? இப்போ நீங்க இஃப் கிளிக் பண்ண உடனே 3 சின்டெக்ஸ் கேட்கும். லாஜிக்கல் டெஸ்ட், இஃப், வேல்யூ ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ் சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் என்ன? அதாவது 80யோட கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து குட்ன்னு அவுட்புட் வரணும். 80யோட லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா என்னது வரணும்? ஃபால்ஸ்ன்னு அவுட்புட் வரணும். சரியா? அப்ப நம்மளுடைய லாஜிக் எப்படின்னா, நம்மளுடைய மார்க்ஸ் இருக்கிற செல் ரெஃபரன்ஸ் 85 நம்ம செலக்ட் பண்றோம். சரியா? இது கிரேட்டர் தென் எது? 80 80க்கு மேல இருந்துச்சுன்னா, இதான் நம்மளோட லாஜிக். இந்த 80க்கு மேல இருந்துச்சுன்னா, நம்மளுடைய லாஜிக் குடுத்துட்டு, அடுத்து கம்மா குடுத்துட்டு, வேல்யூ ட்ரூ. இந்த லாஜிக் ட்ரூ ஆயிடுச்சு. அதாவது மார்க் வந்து 80க்கு மேல இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன ட்ரூ வேல்யூல குடுக்கணும்? குட்ன்னு ரீமார்க் எனக்கு வேணும். பொதுவா நம்ம எக்ஸெல் ஃபார்முலால டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கட்டாயமா டபுள் கோட்ஸ்ல தான் போடணும். சரியா? இப்ப நீங்க பாருங்க. நான் அப்ப என்ன சொல்றேன், வேல்யூ ட்ரூல என்ன பண்றேன்? குட் சரிங்களா? இப்ப அடுத்த சின்டெக்ஸ் என்ன ஆகுது? வேல்யூ ஃபால்ஸ். இது ஒருவேள ஃபால்ஸா போயிடுங்க. நீங்க இப்போ சொல்ற கண்டிஷன் ட்ரூ ஆகல. ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வேணும்? நீட் இம்ப்ரூவ்மென்ட் அப்படிதானே? அப்ப 80க்கு மேல இல்லன்னா, கட்டாயமா 80 கீழ தான் அவங்க மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, அப்ப நம்ம நீட் இம்ப்ரூவ்மென்ட்ன்னு ஃபால்ஸ்ன்னு குடுக்குறோம். சரியா? நீட் இம்ப்ரூவ்மென்ட் சரியா? இப்ப நான் அத வந்து பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கணும். 3 சின்டெக்ஸும் குடுத்து முடிச்ச உடனே பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிறேன். சரியா? இப்ப நான் என்டர் குடுங்க. 80க்கு மேல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் 80க்கு மேல எடுத்திருக்காங்க. குட். அப்படிதானே? இப்ப நான் இத வந்து டிராக் பண்ணி கீழ விட்டேன்னா, பாருங்க. எல்லாத்துக்குமே ஃபில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. நமக்கு இங்க ஒரு 11 இதுதான் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணுக்கு கூட ஃபார்முலா டைப் பண்ணிறலாம். சப்போஸ் ஒரு 1000 என்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000, 2000 என்ட்ரீஸ் இருக்குன்னா, கட்டாயமா நம்ம ஒண்ணொண்ணா டைப் பண்ண முடியாது. ஒரு இதுக்கு டைப் பண்ணா போதும். நம்ம எல்லாமே டிராக் பண்ணி கீழ விட்டா கூட அதோட ஆன்சர் வந்துரும். சரியா? இப்ப நீங்க பாருங்க 80க்கு மேல எடுத்தவங்களுக்கு குட். 80க்கு கீழ எடுத்தவங்களுக்கு 8 இம்ப்ரூவ்மென்ட். இது டிராக் பண்ணி கீழ விடும்போது எப்படி சார் இந்த ஆன்சர் வருது? அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இருக்கும். அப்போ வந்து அது எப்படி வருதுங்கிறத நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். சரிங்களா? செல் ரெஃபரன்ஸஸ் ஒரு வீடியோ இருக்கு. அதுதான் மெயின் கான்செப்ட். ஏன் இது டிராக் பண்ணும்போது கரெக்ட்டா ஆன்சர் வருதுன்னு. அந்த செல் ரெஃபரன்ஸஸ போய் நீங்க வீடியோஸ போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ஏன் இது இப்படி வருதுங்கிறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஒரு இதுல இஃப் ஃபங்ஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். சரியா? இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.